ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே ஆண்டோடைய கிருபையினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்பமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டோடத்தில் வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன விளாக் தெரியுமா பார்க்க போகிறீங்க? ஒரு சூப்பரான விளாக் தான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மார்த்தாண்டம் குளித்தரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வாவுலி பொருட்காட்சி நடந்துட்டு இருக்குது. அங்கே தான் நாங்கள் போனோம். இந்த மரம் நாங்கள் ஊரில் இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. அதனால் நாங்கள் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சாட்டர்டே சண்டே நல்ல கூட்டமாக இருக்கும். அங்கே போய் டிக்கெட் எடுத்து உள்ளெல்லாம் போகவே முடியாது. நல்ல கூட்டமாக இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போகணும்னா டிக்கெட் எடுக்கணும். பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. அப்படி டிக்கெட் எடுத்து உள்ளே போயாச்சுன்னா அங்கே நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. பாருங்கள், இது எல்லாருமே அவங்க கையினாலே செய்தது. நிறைய பழைய பொருட்களும் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ உள்ள பழைய பொருட்கள்லேருந்து இப்போ உள்ள மாடல் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், திருவள்ளுவர் சிலை, மற்ற மாதிரி பேப்பரில் செய்து வச்சுருக்காங்க. வேறு வேறு மெட்டீரியலில் எல்லாம் சூப்பராக செய்து வச்சுருக்காங்க. எல்லாமே நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். பேப்பரில், அட்டை பாக்ஸில், அப்புறமா கொதும்பில், சில்லாட்டை, அதுக்கப்புறம் காயின், அப்புறம் நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி குச்சி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ டேலண்ட்டு எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது நினைக்க தோணுச்சு. நல்ல சூப்பராக ட்ராயிங் கூட வரைஞ்சி வச்சுருந்தாங்க. எல்லா நாட்டில் உள்ள தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, மகாத்மா காந்தி, நேருஜி, இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், பழைய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள நியூ ட்ரெண்ட் வரைக்கும் உள்ள எல்லா வீடும் என்னென்ன மாடி வீடு உண்டோ அது எல்லாமே பேப்பர்னாலேயும் சின்ன சின்ன அட்டை பாக்ஸு, அப்புறமா தெர்மாக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே செய்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இது மாதிரி செய்து வச்ச ஒரு ஏரியா அப்படியே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வரும்போதே அப்படியே சுற்றி பார்த்துடலாம். இது ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா, முன்னால் இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஏவுகணை உண்டோ அது எல்லாமே செய்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே பழைய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வருஷமும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால்தான் குளித்தரையில் வாவுலி ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா நியூ ட்ரெண்ட் மாத்திரம் அவங்க வைக்க மாட்டாங்க. நம்ம ஓல்டு பழைய முன்னால காலத்தில் இருந்து உள்ளது எல்லா பொருளும் எப்படி பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே இங்கே இருக்கும். அதனால்தான் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது நீங்கள் பார்க்கறதுக்குள்ள சந்தர்ப்பம் கிடச்சுன்னா போய் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவில் இது பாருங்கள், சில்லாட்டையில் செய்திருக்காங்க. இது பாருங்கள், இதெல்லாம் சின்ன பேப்பர் பிச்சு பிச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுவும் பேப்பரில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்து. இது பாருங்கள், இது காயினில் பண்ணியிருந்தாங்க. இது தெர்மாகோலில் பண்ணியிருந்தாங்க. இப்படி எல்லா பொருளுமே அங்கே இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாருங்கள், பெரிய ராட்டெல்லாம் இருந்துச்சு. பார்க்கவே அடிபொலியாக இருந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி நல்ல கூட்டம் தான். ஆனால் நாங்கள் எல்லாம் இந்த ராட்டில் போய் வேடிக்கை மாத்திரம்தான் பார்த்தோம். போய் விளையாட ஒன்றும் போகல, பயமாக இருந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஆள் மேஜிக் காட்டிகிட்டே இருந்தார். இது பச்சோந்தி பெருசாக, ரொம்ப பெருசாக இருந்து அவருக்கு முதுகில் எப்படி ஏறுது பார்த்தீங்களா? இதுக்கும் காசு உண்டு. ஒரு ஆள் போகணும்னா 50 ரூபான்னு நினைக்கிறேன்னா. ஆனால் எவ்வளோ ரேட்டுன்னு எல்லாம் நான் கேட்கல. பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க 50 ரூபா கொடுத்தா உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போகல. இந்த ஆள் தூக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, என்ன பெரிய ராட்டுன்னு. இது எல்லாமே பிள்ளைங்க எல்லா ஸ்கூல் பசங்க, அப்புறமா காலேஜ் பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததா நாங்கள் அப்படியே ஜூஸை குடித்தோம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால ஜூஸும் குடிச்சிட்டு திரும்ப ராட்டெல்லாம் கறங்குதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே நின்னோம். ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே ரொம்ப டைம் பாஸ் ஆச்சு. காலையில் 11 o'clock போயிட்டு மத்தியானம் ஒரு 3 o'clock போல் தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் வர்றாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு. வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட வராங்க. ரொம்ப ஃபேமஸ் இது. நிறைய செடி எல்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய ராட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு நாள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தாச்சுன்னா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சாட்டர்டே சண்டே மாத்திரம் போகாதீங்க, செம்ம கூட்டமாக இருக்கும். லீவ் பார்த்தீங்களா, எல்லாருமே வந்துடுவாங்க. மற்ற நாள் இடையில உள்ள நாளில் போனீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நமக்கு வந்துடலாம். இது மாதிரி நல்லா ராட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம்.
அப்படியே சோளா பொரியும் வாங்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய நாங்கள் பார்த்ததெல்லாம் இருக்குது. அதை வந்து நாளைக்கு பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு நாளைக்குள்ள வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக எனக்கு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.